அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. இந்த பஜ்லிட மவன் ஐஸ்லெப்பே ஒரு பெரிய வேலோண்டு பார்த்திக்கிறான். ஐஸ்லெப்பே மட்டும் இல்லை, இதில் ஆட்டை மன்னன் ஆதிலும் ஈகிறான். முதல்ல ஒரு தாத்தா பேசுகிற ஆடியோவை கேட்டுட்டு வாங்க. இது அந்த தாத்தோட அனுமதி எடுத்தால் நாங்கள் போடுறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இல்லை தம்பி, நான் டிலீட் பண்ணிட்டேன். அவங்கள்ட்ட முதல்ல இந்த விஷயத்த சொல்லணுன்றதுக்காகத்தான் டிலீட் பண்ணினேன். இது என்னென்னா, இப்போ ஒரு 2023ஆம் ஆண்டு எங்களோட வீட்டு பக்கத்தில் ஒரு பிள்ளை வாப்பா மவுத்ததில். அப்போ அந்த பிள்ளைக்கு சயின்ஸ் அட்வான்ஸில் ஓ லெவலும் பாஸ் ஆகி அட்வான்ஸ் லெவலில் சயின்ஸ் செஞ்சு சயின்ஸ் படிக்கக்கூடிய பொருளை வசதி இல்லாததுக்காக ஆர்ட் செஞ்சு அதுக்கு மொரட்டுவ யூனிவர்சிட்டிக்கு வந்துச்சு போகிறதுக்கு. அப்போ அந்த பிள்ளைக்கு படிப்புக்கு செலவுக்கு சரியான கஷ்டம். அப்போ ஊர்லேயும் பெருசாக ஹெல்ப் பண்ணி தான் பெரிய அளவில் படிச்சிடறதுக்கு அந்த பிள்ளைக்கு கஷ்டம். போதிய வருமானம் இல்லை, போர்டிங் அது இதுன்ற சில மாதம் 40-50 போகிற. இப்போ செலவுக்கு அப்படித்தானே. அப்போ யார் அவங்களோட சொல்லியிருப்பது ஆசிஃப் அஸ்லத்தை. இப்போ ஆசிஃப் அஸ்லத்தை சொன்னதுக்கு பிறகு அப்போது அது அவனோட அப்போ அந்த பிள்ளைகளுக்கு அவங்க குடும்பம் கொஞ்சம் சைலன்ஸான குடும்பம். வாப்பு மவுத்து தானே, அந்த பிள்ளை மட்டும்தான் வீட்டில் நிற்கிறேன். அப்போ என்னடா சொல்லிச்சு, தாத்தா நீங்கள் கொஞ்சம் இப்படி பேசுங்களேன். அப்போ மாஷா நாங்கள் கொஞ்சம் தைரியமாக பேசுகிற சுற்றி எங்களுக்கு கொஞ்சம் மாஷாலாண்டு நான் தைரியம் கொஞ்சம் அல்லாட கிருஃபையில் எங்களுக்கு யாருக்கும் நானும் பயம், அல்லா தவிர யாருக்கும் பயம் இல்லை, அல்லா பெரியவன். அப்போ சரின்னு சொல்லிட்டு நானும் பேசினதுக்கு பிறகு அப்போ ஆசிஃப் அஸ்லத்துக்கு பேசினேன். அவன் சொன்னான், நீங்கள் வீடியோ வந்து செஞ்சு அனுப்புங்க. அப்போ எஃபியில் போடு. நீங்களும் பார்த்தீங்களோ தெரியும் அந்த வீடியோவை. எஃபி போட்டு அனுப்புங்க. அப்போ அதை நான் எனக்கு இதில் போடுவோம். அப்போ என்ன டொனேட்டர்ஸ்க்கு நானும் சொல்கிறேன். அப்போ டோனர்ஸ்கிட்ட சொன்னால் அவங்களுக்கு வரும் சல்லி. அப்போ உங்களுக்கு படிப்புக்கு தேவையான அமௌண்ட்டை நான் செட் பண்ணி தாரேன் அப்படின்னு. அப்போ சரின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன செஞ்சோம், வீடியோ அதுக்குள்ளே மாஸ்க் கொண்டு போட்டு வீடியோ ஒன்று செஞ்சு அவனுக்கு அனுப்பினேன். அவன் போட்டான் எஃபியில் போட்டு. அப்போ அன்றைக்கு சொன்னான், இப்போ பாருங்கள், இப்போ போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் ஆசிஃபஸ்லாம் கோல் எடுத்து சொன்னான், பாருங்கம்மா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஒரு 10,000 சல்லி வந்திக்கான்னு சொல்லி. அப்போ அந்த பிள்ளை பேசி, ஆண்டி இப்படி கேட்குற அப்படின்னு அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்த்து ஒரு 10,000 வந்திக்கு. அது பிறகு மறுவாங்க கால் பண்ணி சொன்னான், இப்போ தான் நான் சொல்லிக்கிறேன், இப்போ 3 பேர் கால் பண்ணிட்டாங்க. உங்களோட படிப்பு செலவு 3 வருஷத்துக்கு நீங்கள் இவ்வளோ படித்து முடிவுங்காட்டியும் உங்களோட செலவை அவங்க மாதம் தருவாங்க உங்களுக்கு. அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கும் படிப்பு செலவு எல்லாத்தையும் உங்களுக்கு தந்துடுவாங்க. இன்ஷால்லா நீங்களும் துவா செஞ்சுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி தெரிந்த நேரம் பேசினா. அப்போ அந்த பிள்ளைக்கு கிட்டத்தட்ட ஒரு கிழமை அவளுக்கு ஒரு 70,000 85,000 கிட்ட சல்லி வந்துச்சு போல. அதுக்கு 85,000 சல்லி வந்துச்சு. அதை யாரோ 3 பேர் தொடர்ந்து தாரன்றவங்களும் இனம் பார்த்தவங்களும் விசாரிச்சுட்டு உண்மையாண்டு 85,000 சல்லி வந்துச்சு. அப்போ இவன் ஒரு அவருக்கு 10 நாளைக்கு பிறகு இவன் மறுவா கோல் எடுத்துக்கிறான். ஆசிஃப் கோல் பண்ணி, இப்போ நானும் தானே பேச என்கிட்ட நம்பரை தான் அவனுக்கு கொடுத்திருந்தேன். அவன் பேசிட்டு பாருங்க அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு 7-8 லட்சம் சல்லி வந்தாச்சு. அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க, சல்லி அப்படி வரதில்லைன்னு சொல்கிறாங்க எனக்கு. அப்போ அவங்க உண்மைக்கும் அவங்களோட நம்பர் மீக்கிறதுனே அவங்க கால் பண்ணி கேட்டிக்கிறேன் எவ்வளோ சல்லி வந்து. இப்போ அவங்க சொல்லிக்கிறாங்க எங்களுக்கு 85 கிட்ட வந்திக்குது அப்படின்ட்டு. அப்புறம் அவன் சொல்லிட்டேன், இந்த அக்கௌண்ட் நம்பரை புக் அப்படியே எனக்கு அப்டேட் பண்ணி அனுப்புங்க உடனேண்டு. அப்போ சரின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை என்ன செஞ்சுக்க என்னோட தான் பேச்சு சொல்லிட்டு ஆண்டின்னு சொல்லி என்னட்டையும் காட்டிச்சு. உண்மையிலே அந்த அளவுக்கு தான் சல்லி வந்துச்சு. 85 அதில் 86,000 சல்லிமா இருந்துச்சு. இப்போ நான் என்ன செஞ்சேன், இல்லை தம்பி அவ்வளோ வரல, அந்த பிள்ளைக்கு அவ்வளோ காசு வரல, பாவம் வாப்பு இல்லாத பிள்ளை அப்படி பொய் சொல்ல மாட்டாங்க. இல்லை அப்படி செய்யுங்க, பொய்ய சொல்கிற எண்ணத்துக்கு எல்லாரும் அனுப்பிட்டாங்க 8 லட்சத்துக்கு இப்படியான்னு சொல்லிட்டு அவனோட உம்மக்கும் கோல் எடுத்து இவன் கண்ட மாதிரிலாம் யோசிக்கிறேன். நான் கொழும்பா, நான் பயமில்லை, நான் வருவேன், எனக்கு வந்து எங்கே இருந்தாலும் பேச தெரியும், இதாக்க தெரியும், நான் வந்து வெளியிலேருந்து கிருப்பின்னு ஊற்று பேச்சாலே செய்வேன் அப்படி இப்படின்லாம் சொல்லி.
அப்போ சரின்ட்டு இப்போ உண்மையை தானே சொல்கிற, பொய் இல்லையே. சரின்ட்டு இப்படி பேசிதான் போகிற அந்த பிள்ளைக்கு அந்த அவ்வளோதான் அந்த காசு வந்தப்போ மென்ஷன் மாதிரி டொனேட்டர் ஒருத்தருமே சல்லி அனுப்பவும் அதோட அது நின்றுச்சு. அந்த ஒரு மாதம் மட்டும்தான் அந்த 85,000 வந்து சல்லி மட்டும்தான். அதுக்குங்களே யாரும் அந்த பிள்ளைக்கு சல்லி அனுப்பவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதுக்கும் நாங்களும் சின்ன ஹெல்ப் ஒன்று பண்ணி இப்போ ஒரு மாதிரி அந்த பிள்ளை படிச்சு கொண்டு ஈக்குதல் அடகிருப்பையில். அப்போ வேறு யாரும் சப்போர்ட் இல்லை, சரியான கஷ்டத்தில் தான் படிச்சுது. அப்போ அதுக்கு அப்படி போல் இப்போ நீ நேசித்து பிறகு அப்படியே நிப்பாட்டியாச்சு. அப்புறம் என்ன சொன்னால் இவங்க போய் சொல்கிறாங்க சல்லி வந்திக்கு நிறைய ஒழிக்கிறாங்க. அது நான் இல்லை தம்பி எனக்கு தெரியும் அவங்க போய் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த கதையை அப்படியே விட்டாச்சு. விட்டத்துக்கு போகிறவு தம்பி அது விட்டத்துக்கு போகிறோம். இவன் ஆதில்ன்றவன் திடீர்னு அவன் கோல் எடுத்தான். அதே 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 அந்த வீக்குளுக்கே தான் அவன் கோல் எடுத்து அவங்களோட உம்மாட்ட சொன்னோன்னே அவங்களோட உம்மா ஏண்ட நம்பரை கொடுத்து என்னைய பேச சொல்லிக்கிட்டேன். அவங்களுக்கு அவ்வளோ சிங்களமும் பேச தெரியா, போய் நீ அந்தளவு பேசும்போது பயந்து சுபாவம். சரிண்டு நான் பேசுகிறேன்னு சொன்னான். எங்களுக்கு பக்கத்து ஊர். சரி இப்படித்தான் உங்களுடைய மகள் இதுன்னு கேட்டேன். இல்லை எங்களோட தங்கச்சியோட மகள், என்ன விஷயம் அப்படின்னு. இல்லை இல்லை நான் கல்யாணம் முடிக்கிறேன் இந்த பிள்ளைய, எனக்கு விருப்பம், நான் இப்படி ஒரு புள்ள தான் தேடிக்கொண்டிருக்கிறேன். நான் அவங்களோட ஊடெல்லாம் செஞ்சு அவங்களோட ஊடெல்லாம் வசதியில் கட்டி இல்லை, சும்மா நோமலாக தான் இருக்குது. அப்போ நான் சொன்னேன் இப்படித்தான் சொன்னேன். இல்லை ஊடலை நான் வந்து கட்டி அந்த பிள்ளையோட முழு செலவை நான் பார்த்து படிச்சது பிறகு நான் முடிச்சு கொள்கிறேன். இது அப்புறம் அவங்களோட பாப்பாட டீட்டெயில்ஸ் அது இது அப்புறம் தான் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பினேன். நான் இப்போ இப்படி தான் நான் நல்ல நிலைமை இருக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன் கோல் எடுத்தான், பேசினான். அப்புறம் நான் சொன்னேன் இப்படி ஒரு நிலைமையில நீங்கள் இப்படி ஒரு பிள்ளையை தேர்ந்தெடுக்க தேவையம்பி, உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல முடிச்சலாம் தானே, நீங்கள் இப்படியே தேடுறேன்னு கேட்டேன். இல்லை இல்லை எனக்கு இப்படி தான் விருப்பம், நான் இப்படி ஒரு பிள்ளை தான் தேடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் நான் சொன்னேன் சரி அல்லாட நாட்டில் கலாக்கத்தல் இருந்தால் தான் நடக்கும். அந்த பிள்ளை இப்போ படிக்கிறதானே, படித்து முடியட்டும் இன்ஷால்லா, அவங்களோட நான் பேசுகிறேன் படித்து முடிஞ்சு. இப்போ அந்த பிள்ளைய குழப்பலாண்டு. இல்லை இல்லை நீங்கள் அவங்க உண்மை அப்படி சொல்லுங்கள், அப்படி சொன்னால் நான் ஒரு டைம் இப்போ வந்து பார்க்குறேன், நான் முழு செலவையும் செய்வேன் அப்படியா இப்போ நான் சொல்லிட்டு எவ்வளோ காசு இவனுக்கு அந்த சல்லி ஆசை சொன்னது தெரியாது. அந்த சல்லி அடிக்கிறதுக்கு ஐடியா பண்ணினோம் தெரியா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹெல்ப் பண்ணிட்டு அவன் ஹராம் ரூபா சல்லியர் அவன் தரல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் பேசிட்டு இருந்தேன். அப்படி பேசினேன்டா கொஞ்ச நாள் இல்லை. அப்போ அந்த அப்புறம் நான் அவங்களோட உம்மை கிட்ட ரகசியமா அந்த பிள்ளைக்கு தெரியாமல் அந்த உம்மோட சொன்னேன், இப்படி தான் தங்கச்சி இப்படி ஒரு ஆள் கேட்குற, இல்லை தாத்தா இப்போ படிக்கிறது நானும் சொன்னேன் நான் படிக்கிறேன் நான் சொல்லிட்டேன். இல்லை அவர் விருப்பம்ல ஒரு நாளைக்கு வந்து ஊடுவாசலை பார்த்துட்டு முழு சிலவையும் அவங்க பாரம் எடுத்து செய்கிறாராம் அப்படின்ட்டு. அப்போ அவன் சொன்ன தாத்தா இது இப்போ எனக்கு மகள்கிட்ட பேசுவோம், ஏதாவது படிச்சிட பிள்ளை தானே, இன்ஷால்லாம் நாங்கள் போகிறோம் பார்ப்போம், பார்த்து ஏழும்னு சொன்னால் நாங்கள் போகிற கதிரில் இருந்தால் அல்லாட நாட்டத்தில் இருந்தால் நடக்கும் தானே, அல்லாட நாட்டத்தில் இருந்தால் நடக்கும் பார்ப்போம் தாத்தா இன்ஷால்லா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பிள்ளை படிச்சு கொண்டு தான் இக்கி அப்படின்னு சொல்லி அப்புறம் கொஞ்ச நாள் அப்புறம் கோல் எடுத்து அப்புறம் தான் கல்யாணம் பேச சொன்னான். அதுக்கப்புறம் அப்போ நான் சொன்னேன் இப்படி அவங்களுக்கு இப்போதே விருப்பம் இல்லைன்னு சொல்லி அப்புறம் உங்களோட ஊரில் வேறு என்னென்னு பொண்ணை பாருங்க அதான் இதான்னு சொல்லி கொண்டு இருந்தான். அப்போ என்ன பார்த்து எனக்கு கரைச்சல். அப்புறம் நான் அவன்கிட்ட நம்பர் அப்புறம் நான் அவனோட அப்புறம் இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் விட்டுட்டேன். விட்டது பிறகு நான் அப்போ சும்மா அவன் சொன்னான் நீங்கள் கிண்ணியால் எனக்கும் கிண்ணியால் தெரிஞ்ச ஆள்களையும் வேண்டு கேட்டு பாருங்க, நாங்கள் எப்படி எங்களோட வாப்பா பள்ளியில் ட்ரஸ்டி போர்டு ஹோல்சேல் கடை செய்கிறேன், வாப்போட ஃபோட்டோ தான் இது அப்படின்னு தான் அவனோட வாப்போட ஃபோட்டோ அதிலெல்லாம் அனுப்பி விசேஷத்தை அனுப்பியிருந்தான். இனி அவன் உண்மையிலேயே பச்சை கல்லந்தான். நான் நினச்சேன் ஆஷிஃப் அஸ்லத்துக்கும் அவனுக்கும் ஒரு தொடர்பு கிடைக்குமா, ஆஷிஃப் அஸ்லமும் இப்படியாப்பட்ட ஒரு நாய்த்தான். அது நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரி, அல்லாஹ் அஹ்லமினி, அது அல்லாவுக்கும் அவனுக்கும் உள்ளது என்னான்னு எங்களுக்கு தெரியாது தம்பி, நீங்கள் தேடுற சுட்டி நீ அல்லா இதில் உங்களுக்கு நல்லா வச்சுப்பா இன்ஷா அல்லாஹ். நீ அவன் இப்படியான ஆட்களை வச்சு தேடி திங்கிறானைக்கும் இனி அல்லாஹ் அஹ்லம். அதை இவன் அந்த இப்படித்தான் சொன்னான். நானா இந்த ஆதில் சொன்னான் என் டீன் ஃபேமிலின்னு தான் சொல்கிறேன், எங்களுக்கு யார்கிட்ட கேட்டாலும் கிண்ணியால் தெரியும், நாங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு எங்களுக்கு நிறைய சொசைட்டிஸ் எல்லாம் இந்த சொசைட்டிலேருந்தெல்லாம் எங்களுக்கு காசுகள் எல்லாம் வர, எனக்கு நிறைய டோனர் எல்லாரும் இருக்கிறேன், எங்களுக்கு வேண்டிய ஹெல்ப்பை பண்ணலாம் அப்படியா இப்படின்னு சொல்லி கொண்டு இருந்தேன். சொன்னான் சொல்லிட்டு இல்லை நான் உங்கள் வீட்டுக்கு ஒரு டைப்புக்கு வாரேன் வந்து பார்ப்போம் அப்படின்னா. அப்புறம் நாங்கள் இனி அதை கணக்கெடுக்கல, அப்புறம் எங்களுக்கு தெரியாதானே தம்பி, அப்போ நான் அதை பற்றி பேசவும் இல்லை. அப்புறம் அதை விட்டுட்டேன். இப்போ அவன் பேச்சுகள் இல்லை எங்களுக்கு பெரிய கிளியர் ஒன்று விலங்கல்ல. அப்புறம் நான் அதை கதையை அப்படியே விட்டுட்டேன் அல்லாட கிருபையில். இப்போ அந்த பிள்ளையும் படிச்சுட்டே இருக்குது இன்ஷா அல்லா, துவாக்களை சேர்த்துக்கோங்க. இன்னும்
மெசேஜில் வந்தால் நான் இன்ஷால்லாம் உங்களுக்கு கட்டாயம் தருவேன். அதில் என்னென்ன எங்களுக்கு டைம் சொல்கிறதுக்கு நிறைய செய்திகள் விஷயங்கள் இருக்குது தம்பி. இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் நான் கதைப்பேன். தம்பி அது ஆசிஸ் தான் அந்த பிள்ளைக்கு தரன்ற சல்லிய அவன் தரல பச்சை போய் அந்த அவன் சின்ன மாதம் 3 பேர் பாரம் எடுத்திக்கிறாங்க யூகேலேருந்து. யார் பேரெல்லாம் சொல்லலை. அவங்களுக்கு அந்த சல்லி எப்பயும் மாதம் வந்து கொண்டே இருக்க முடியாது. ஆனால் ஒரு முறை தான் அவன் தம்பி, அது பிறகு வரல. இனி அவன் அதை எடுத்து ஆட்டையே போடுறானோ தெரியா. பார்த்தீங்களா மக்களே, இந்த மண்டை பஜிலி மரசி மூதியை விட கேடு கெட்ட வேலையே. அப்படியே தகப்பனில்லாத ஒரு பிள்ளை தண்ட படிப்பு விஷயத்துக்காக வேண்டி இவனுக்காக வேண்டி ஒரு வீடியோ ஒன்று போட்டிக்கிறான் மூஞ்சில் மாஸ்க்கை போட்டு. அப்போ அதை பார்த்து 3 டோனர்ஸ் முன் வந்திக்கிறாங்க இந்த மாணவிக்கு உதவி செய்கிறதுக்கு. அதில் ஒரு விஷயம் என்னென்னா, அந்த மாணவிக்கே டிரெக்டாக காசு போட்டதால் ஆளுக்கு கோபம் வந்துடுச்சு. ஏண்டா இவனுக்கு இப்படி இதே மாதிரி விஷயத்துக்கு காசு போட்டால் 1 லட்சம் போட்டேன்டா அதில் இவன் 50,000 எடுத்து 50,000 தான் கொடுப்பான் சம்மந்தப்பட்ட நபருக்கு. டிரெக்டாக அந்த மாணவியுடைய அக்கௌண்ட்க்கு வர்றது இவனுக்கு விருப்பம் இல்லாமல் போச்சு. அதனால் அந்த டோனர்ஸ் கிட்ட இவன் என்ன சொல்லிக்கிறான் தெரியுமா? அவக்கு ஸ்பான்சர் கிடைச்சாச்சு, டோனர் கிடைச்சாச்சு, இனி அவக்கு நீங்கள் உதவி செய்ய தேவையில்லைன்னு வார உதவியே நிப்பாட்டிட்டான். வெறும் அந்த 10 நாள் கெப்பில் 85,000 தான் வந்திருக்கு. 8.5 லட்சம் வந்துச்சு என்று சொல்லி அதை ஃபோட்டோ வேறு எடுக்க சொல்லிக்கிறான். எடுத்து இவருக்கு அனுப்பட்டுமா? இவனுக்கு என்ன மானக்கு? இவன் கணக்கு பிள்ளையா? அல்லட பேருக்கு சொன்னால் அவங்க 8.5 லட்சம் இல்லை 8 கோடி கொடுத்தாலும் இவனுக்கு தேவையில்லாத விஷயம். அது அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஹக்கு. ஏன் கோவப்பட்டார்? இவருக்கு இன்கம் வரல இதால். என்னையால் அவங்க நல்லா ஈக்கிறாங்களே. ஏன்டா படித்தா தானே படிப்புட அருமை தெரியும். இவனே படிக்காத மாடு, ஐஸ்காரன் நாய். அந்த உமாவுக்கு கால் பண்ணி தேவையில்லாத மாயெல்லாம் பேசிக்கிறான். இவர் கொழம்புல தான் இவர் கூடவே அடிப்பட்டை. அவனோட சொந்த கமையில் அடிப்பட்டிக்கிறான். அதுக்கு பிறகு லியாஸ் போர்டில் அடிப்பட்டிக்கிறான். பொம்பளைல வீடியோ எடுக்க போயிட்டு எல்லாத்துக்கும் மேலே இப்போ கடைசியாக லேட்டஸ்ட்டாக வெளில வத்த அவனோட பொண்டாட்டி ரோட்லேயே வச்சு சிஃபான் கிட்ட அடிப்பட்டான். இவனுக்கு வாய் மட்டும்தான். he has only lip service. கொழம்பை வச்சு பயம் காட்டுறாரு. நாங்களும் கொழும்பு தாண்டா. நீ கொழம்பேன்னா நான் ஆர்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்கிறேன் கொழும்பு. எனக்கு எப்படி இருக்குமா? அப்போ உண்மையான சண்டியன் எந்த கமைக்கு போனாலும் பயப்பட மாட்டான்டா. உனக்கு அந்த காட்டுவாசிகள் வாழ்கிற இடம், அதாவது அந்த மெனிக்க மிதியாலையில் வச்சு தான் உன்னோட கலஸ். இப்போ பீசா மகாலை வச்சு அடித்தாலும் உன்னைய பார்க்குறதுக்கு உன்னோட கமப்பொடிய மாதிரியே வரமாட்டான். மைமக்களை இப்போ கடைசியாக உள்ளூராட்சி சபை தேர்தல் நடந்து முடிஞ்சிச்சு. அந்த எலெக்ஷனுக்கு மெனிக்க மிதியாலையில் அந்த காட்டுவாசிகள் வாழ்கிற அந்த மெனிக்க மிதியாலையில் 2 பேர்த்துக்கு இவர் ஸ்பான்சர் பண்ணிக்கிறார். இவன் அப்போ விட்டு காசு ஏண்டா ஊர் சப்போர்ட் கிடைக்கும்ண்டு பார்த்தா அந்த 2 பேரும் வரல. ஊரில் ஒத்தனும் வந்தில்லை. வெளி மாவட்டத்துலேருந்து ஒருத்தன் கேட்டு தான் வந்திக்கிறான் போல். ஏன்னா அந்த அந்த ஊர் ஒத்துமை, கொத்தம் பொறாமல். இவன் கேட்குறேன், அவன் கேட்டு, அவன் கேட்குறேன், இவன் கேட்டு கடைசியில் எவனுமே வரல. அப்போ இவன் அந்த எலெக்ஷனுக்கு செலவழிக்கிற நேரமே தெரியவானமா இவன் மக்கள்கிட்ட காசை தான் எடுத்து செலவழிக்கிறேன் அந்த ஊருக்காரங்களுக்கு. எப்படி கொண்டத கேவலமான வேலையாம். அந்த மாணவிக்கு வார காசை அப்படியே இல்லாமல் ஆக்கிட்டான். ஏன்னா இவனுக்கு தான் அந்த மாணவிக்கு போகணும். இவர் திண்டு மிச்சம் வைக்கிற சொச்சத்தை தான் அந்த மாணவிக்கு அனுப்புவார் இவர். இதுலேருந்து விளங்குது இல்லையா மக்களே, இவன் பெரிய கல் என்று. எதுவாக இருந்தாலும் இவனுக்கு லாபம் வார மாதிரி தான் இவன் செஞ்சு வச்சுக்கிறான். பொய்க்கு 120% சொன்னதுக்கு இவனுக்கு டிரெக்டாக வார சல்லிக்கு இவன் 160-50 எடுப்பான். அப்படி எடுத்து தான் எலும்பு துண்டை மக்களுக்கு கொடுக்குறேன். அதையும் வீடியோ எடுத்து காட்டி நல்ல பேரையும் வாங்கி கொள்கிறேன். அப்படியா கொண்டு கேடு கெட்ட வந்தான். மக்கள்கிட்ட காசில் தான் இவன் வாழ்கிறது. எல்லாத்துக்கும் மேலே கெப்பில் கெடா வெட்ட போயிட்டு பார்த்திக்கிறாரு யார்? இந்த ஆட்டை மண்ணு நாதில். அப்பனுக்கே அறக்கோமணமாம். இதில் இழுத்து போத்தி கூட மவனேன்னு சொன்ன மாதிரி இருக்கி. இதில் வேடிக்கையான விஷயம் என்னென்னு தெரியுமா? உதவின்ற பேரில் இந்த ஆட்டை மன்னன் ஆதில் பொண்ணு கேட்டிக்கிறான். இதே மாதிரி கேர்ளை தான் நான் எதிர்பார்க்குறேன், இதே மாதிரி ஏழை கேர்ள் ஒன்றுக்கு தான் நான் வாழ்வு கொடுக்க போகிறேன், இதே மாதிரி படித்த கேர்ள் தான் எனக்கு வேணும், அவளுக்கு நான் அவளோட படிப்பு முடியும் காலம் நான் செலவழிக்கிறேன், அவளோட வீட்டை நான் கெட்டி கொடுக்குறேன், அவளை நான் கல்யாணம் பண்ணுறேன், அப்படி இப்படி பேசி கடைசியில் அந்த கேர்ள் இல்லைன்னு போகிற நேரம் அந்த தாத்தக்கு சொல்லிக்கிறான் இன்னொரு கேர்ள் ஒன்று நல்ல கேர்ள் ஒன்று பார்க்க சொல்லி அவங்கள மெச் மேக்கர் ஆக்கிக்கிறான், புரோக்கர் ஆக்கிக்கிறான். அதுக்கு பிறகு அந்த தாத்தக்கே விளங்கிடுச்சு அவன் பைத்தியக்காரன். ஆனால் உதவி ஒன்றும் செஞ்ச பாடு இல்லை. ஆனால் இந்த ஜில்மால்காரனுக்கும் இன்னொரு பைத்தியக்காரன் பொண்ணு கொடுத்து தான் ஆகிக்கிறான். எஸ், இந்த ஆட்டை மன்னன் ஆதில்ட ஒய்ஃப் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் உண்டு. பாவம், அல்லா தான் காப்பாற்றணும் அந்த கேர்ள்ட லைஃப்பை. எல்லாத்துக்கும் மேலே இவங்களோட குடும்பத்தை பற்றி பெருமையாக பேசிக்கிறான். டீன் சொன்னேன்டா, டீன் ஃபேமிலி சொன்னேன்டா முழு கினியாக்கும் தெரியுமா? நீங்கள் டீன் ஃபேமிலி இல்லைடா, மிஸ்டர் பீன் ஃபேமிலி. நல்லா பாருங்கள், இவன்ட வாப்பா தான் இது.
அந்த அழகு தெய்வத்தை பெத்தெடுத்த வாப்பா தான் இவன் பள்ளி தஸ்டி போர்டில் மெம்பர் ஆகிறான். அதை வச்சு தான் இவன் ஆடிக்கொண்டிருக்கிறான். ஆதில்ட வாப்பா உங்களுக்கு அந்த நேரம் கொண்டம் கிடைக்கலாட்டி நீங்கள் ஒரு லஞ்சி டாசரி போடஞ்சி இப்படி ஒரு சாபக்கேடு இந்த உலகத்துக்கு பிறந்திருக்காது. இவன் நிறைய பேர்த்துல கண்ணீரில் வாழ்கிறான். இவனெல்லாம் உழைச்சி தின்ன மாட்டான். இந்த ஜென்மத்தில் இப்படியாப்பட்ட புறம்போக்க பெற்று வச்சுக்கிறான் ஆதில்ட வாப்பா. 100% ஷுவர் அவனும் கல்லனா தான் ஆயிக்கும். பாருங்கள், சமூக சேவைன்ற பேரில் இவங்களை செஞ்சு கொண்டு போகிற வேலையை. அதனால் இதை விட உங்களுக்கு என்ன ஆதாரம் எதிர்பார்க்குறீங்க? தயவு செய்து முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அந்த மாணவிக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து செய்யுங்க. அப்படி யாரும் ஹெல்ப் பண்ணணுமேண்டா எங்களை டிரெக்டாக எங்களை மெசேஞ்சரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் அவங்களோட டீட்டெயில்ஸை தரோம். அல்லாக்கும் அவங்களுக்கும் தெரிஞ்சால் போதும். ஏன்னா அந்த மாணவி இன்னமும் அவரோட படிப்பை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறான் அல்லோட கிருஃபையால். மண்டபஜிலி இந்த ஆடியோ ரிலீஸ் ஆகின போகிறோம் அந்த கேர்ள்ட ஃபேமிலிக்கு நீ ஏதாவது சரி குடைச்சல் கொடுத்தேன்னு வச்சுக்கோ. அப்போ தான் நீ என்கேகேஎன் டீம்ட மறுமூஞ்ச பார்ப்பாய். இந்த மண்டபஜிலி, இந்த ஜில்மால்காரன், ஆதில், இவன் எல்லாம் பெரிய கல்லன்கள். நம்பாதீங்க. இவனால் இந்த ஜெம்பத்தில் உழைச்சி தின்ன மாட்டான்கள். ஏமாற்றி திண்டா தான் இவனுக்கு ஜெமிக்கும் அந்த சோர். அப்படித்தான் எங்களோட குடும்பம், எங்களோட உமா அப்பா இவனை வளர்த்திக்கிறாங்க. இந்த ஆதிலையும் சரி, இந்த மண்டபஜிலையும் சரி. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தயவு செய்து உங்கள் யார் சொல்லி இந்த முழு உலகத்துக்கும் காட்டுங்க. எனிவே மை மக்களை, இனி அல்லாஹ் தான் காப்பாற்ற வேணும். ஆனவரை சொல்லிவிட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் பை.